மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம்.
சபை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். வெரி குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் இயேசுவினுடைய பிறப்பினாலே உண்டாகிற சகல நன்மைகளும் உங்களுக்கு உரித்தாவதாக. கர்த்தருடைய ஆசீர்னாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான கிறிஸ்மஸ் நாளிலே நாங்கள் இப்படி கூடி ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் எங்கள் நடுவிலே பெரியவராய் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். உம்முடைய பிறப்பினாலே உண்டாகிற சகல ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய ஜனத்தை கர்த்தர் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். Once again, welcome to our special Christmas service. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். சிஸ்டர் பியூலா கார்த்திக் will lead us in worship. Thank you. Praise the Lord. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையிலும் வந்து பங்கு பெற்ற எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க கர்த்தரை சேர்ந்து ஆராதிப்போம், வந்து அவரை ஆராதிப்போம். கர்த்தரை ஒரு மனதோடு சேர்ந்து ஆராதிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ஆமென். சேர்ந்து உயர்த்துவோம். கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்று உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் பாரங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே அவருடைய பாதத்தில் வைத்து இயேசு பாலனாய் பிறந்த இந்த நாளில் அவரை சேர்ந்து ஆராதிப்போம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆனந்த கீதங்களை நாளும் பாடி ஆண்டவரை இயேசுவை வாழ்த்திடுவோம் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடலாமா? ஆனந்த கீதங்கள் நாளும் பாடி ஆண்டவரை இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் நாளும் பாடி ஆண்டவரை இயேசுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமருவேலன் வறுமை கோலம் எடுத்தவதுதித்தார். புதுமை பாலன் திருமருவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னூரை படையே முன்னரை மீதே மன்னுயிர் மீட்கவே பிறந்தாரே. முன்னூரை படையே முன்னரை மீதே மன்னுயிர் மீட்கவே பிறந்தாரே. அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அவர் மகிமையின் தேவன், அவர் மகத்துவத்தின் ராஜா. நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து அந்த மேன்மையான பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பாவ உலகில் நமக்காக மரிக்கவே பிறந்த அந்த இயேசுவை சேர்ந்து உயர்த்துவோம். ஆமென். சேர்ந்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்தே விழுந்தார். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்தெனன் பிறந்தார். தூதரும் பாட மீட்பரும் போற்ற துதிக்க பாத்திரன் பிறந்தாரே. தூதரும் பாட மீட்பரும்
சமாதானம் மாதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆமென். இந்த நாமம் வல்லமையுள்ள நாமம். இன்று உங்கள் வீட்டிலே அவரை அழைக்கும் பொழுது சாபங்கள் முறியும், பயங்கள் ஓடும், சமாதானம் நிரம்பும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மாறாத விசுவாசத்தையும் அளிக்கவே இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென். கருணை பொங்க, திருவருள் தங்க, கிருபை பொழிய அவரை ஆர்ப்பரிப்போமே என்று சொல்லி உயர்த்தலாமா? கருணை பொங்க, திருவருள் தங்க, கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. கருணை பொங்க, திருவருள் தங்க, கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. இம்முள்ளமேசு பிறந்த பாக்கியம் இன்னியே பாடிக் கொண்டாடிடுவோம். இம்முள்ளமேசு பிறந்த பாக்கியம் இன்னியே பாடிக் கொண்டாடிடுவோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து ஆமென். அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். வாரீர் 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 நாம் செல்வோம். வாரீர் 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 நாம் செல்வோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. அந்த மாடடையும் கூடல் நாடி தேவ பாலனை பணிந்திட வாரி. வாரீர் 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 நாம் செல்வோம். சேர்ந்து பாடுவோம். அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து அவரை உயர்த்துவோம். நமக்காக பிறந்திருக்கிற பாலனை. ஆமென். வாரீர் 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற. அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற. விண்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. வாரீர் 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 நாம் செல்வோம். 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 தேவன் மனிதனாய் வந்தார். நாம் தேவனோடு வாழ்வதற்காகவே அவர் வந்தார். உன்னதத்தில் எல்லா தேவ தூதர்களும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல பிரியமும் உண்டாவார். அவர் பிறந்திருக்கிறார். ஆமென். வான தூதர்கள் பாடு அந்த பாடலை இன்று உங்க வீட்டில ஒலிக்கட்டும். நீங்களும் சேர்ந்து பாடுங்க. உங்க குடும்பத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஒற்றுமையும் பெருக பண்ணுகிற அந்த வல்லமை உள்ள நாமம் இயேசு என்ற நாமம். அந்த நாமத்தை வாரீர்னு கூப்பிடுங்க. வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுல வாங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லி உயர்த்துவோம். ஆமென். மந்தையாய் யாவரும் அங்கே அந்த முன்னணி முன்னிலை நின்றே, மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணி முன்னிலை நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். இந்த விந்தை காட்சியை பாரி தேவதேவனே மனிதனாய் தோன்றி, இந்த விந்தை காட்சியை பாரி தேவதேவனே மனிதனாய் தோன்றி, மண்ணில் தவழ்ந்திட அவதாரி மன்னன் இயேசுவை பணிந்திட வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம். நாம் யாவரும் கூடி அந்த மாடடி குடிலில் நாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். ஆமென். அந்த உன்னதமான நாமத்தை சேர்ந்து உயர்த்துவோம். ஒரு குரலாய் சொல்லுவோம். ஆண்டவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த நாமத்தை உயர்த்தி, பக்தரே வாரும், ஆசை ஆவலோடு நாம் யாவரும் சேர்ந்தவரை பணிந்து கொள்வோம். Come let us adore him. Christ the Lord. Yes, சேர்ந்து அவரை ஒரே குரலாக பாட போகிறோம். Come and behold him, all the King of angels. Yes, சேர்ந்து உயர்த்துவோம். Thank you Lord. Thank you Jesus. ஆண்டவரே, விசுவாசத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட தேவனை சேர்ந்து உயர்த்துவோம். ஆண்டவர் கேட்பது நம்முடைய தங்கத்தையோ நம்ம இடத்துல இருக்கிற எந்த பொருளையோ அல்ல. ஆண்டவர் கேட்பது நம்முடைய உள்ளத்தை. அதை காணிக்கையாக ஆண்டவருடைய பாதத்திலே படைத்து ஆண்டவரை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளும் பொழுது அந்த இயேசு நமக்கு பெரிய ரட்சிப்பையும் அந்த இயேசு நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் இல்லங்களிலே கர்த்தர் நிச்சயம் தருவார். சேர்ந்து பாடுவோம். Joyful and triumphant, oh come ye to Bethlehem. Come and behold him, born the King of angels. Oh come let us adore him. Oh come let
சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய. அவர் எப்படிப்பட்டவர்? தேவாதி தேவன், ஜோதி ஜோதி. சேர்ந்து பாடுவோம். தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிடத் தம்மை நீர் வெறுத்தீர். தேவகுமாரன் ஒப்பில்லாத மைந்தர், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசுவே வாழ்க என்று சொல்லுவோம். இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தாரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகட்டும். தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. சாஷ்டாங்கமாய் வணங்க வேண்டியவர் ஒரே ஒருவர் இயேசு. நம் வாழ்க்கை, நம் பிள்ளைகள், நம் எதிர்காலம் அவரின் கரங்களிலே பாதுகாப்பாக உள்ளது. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை இந்த நாளிலே நீர் வசிக்கிற ஒரு வாசஸ்தலமாக்குகிறோம். ஆண்டவரே, கைகளால் கட்டிய ஆலயத்தை அல்ல, எங்கள் இருதயத்திலே நீர் தங்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, மத்தேயு 28:20, இதோ நான் உங்களோட கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அவர். இந்த கிறிஸ்துமஸ் நாள் மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டின் எல்லா நாட்களிலும் இயேசு உங்களோடு இருந்தார், இருப்பார். இனியும் அவர் இருக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி சொல்லுவோம் ஆமென். சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. Merry Christmas. Christ is born. Christ is with you. Amen. Amen. Praise the Lord. Thank you, Sister Beulah, for leading us in worship. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசும்படி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை வல்லமையோடு விடுதலையோடு எங்கள் நடுவிலே துணிக்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இயேசுவின் பிறப்பினாலே உண்டாகிற சகல நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்க வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய அருளும் ஆசீரும் உங்களை தொடர்வதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட டாபிக்கு ஜீசஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இயேசு உலகத்தின் ஒளி. இயேசு பூமியில் இருக்கும் பொழுது
யோவான் 8:12 அவர் சொன்னதை நான் வாசிக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். I am the light of the world. Whoever follows me will not walk in darkness. தன்னை யார் என்று மாத்திரம் இயேசு சொல்லவில்லை, அவரை பின்பற்றுகிறவர்களும் அவரைப் போலவே ஒளியாய் இருப்பார்கள் என்று சொன்னது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். I am the light of the world. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். லைட் அண்ட் டார்க்னஸ் என்ற இந்த கான்செப்டை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். We all understand the concept of light and darkness. ஒளி இருள் என்ற காரியத்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இருள் என்பது ஒரு நல்ல காரியம் அல்ல, ஒளி என்பது ஒரு நல்ல காரியம். இருளை மேற்கொள்ள முடியும் ஒளியை வைத்து, ஆனால் இருளை வைத்து ஒளியை மேற்கொள்ள முடியாது. We must understand that we can overcome darkness with light, but we cannot bring in darkness where there is light. It is the absence of light that brings darkness. வெளிச்சம் இல்லாத இடத்தில்தான் இருள் இருக்கும். உதாரணமாக ஒரு வீடு இருட்டா இருக்கு, நீங்க அதற்குள்ள ஒளியை கொண்டு வரணும்னா ஒரு விளக்கை ஏற்றலாம், ஒரு கேண்டிலை கொளுத்தலாம், அல்லது உங்களுக்கு அந்த மின்சார வசதி இருந்தால் சுவிட்சை போடலாம், லைட் வரும். தென் டார்க்னஸ் டிஸ்பெல்ஸ். ஒளி வரும் பொழுது இருள் அங்கே இருக்க முடியாது. ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஃபோர்ஸஸ், ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான இரு சக்திகள். இதிலே ஒளிதான் மேலான ஒரு சக்தி. இந்த மேலான சக்தி இல்லாத இடத்திலே தான் இருள் தாண்டவமாடும். Only where there is no light, darkness is found. You can bring light where there is darkness and dispel darkness, but you can never bring darkness where there is light. இருள் இருக்கிற இடத்துல ஒளியை கொண்டு வந்து இருளை நீக்கலாம், ஆனால் ஒளி இருக்கிற இடத்துல இருள் என்ற ஒரு காரியத்தை கொண்டு வர இயலாது. ஆக ஒளிதான் ஒரு மேலான ஃபோர்ஸ். இப்ப பூமியில ஒளியை கொண்டு வருகிற ரெண்டு சக்திகள், ஒன்று மூன், மற்றொன்று சூரியன். ஒன்று நிலா, மற்றொன்று சன், சூரியன். இது ரெண்டுல எது கிரேட்டர் லைட்டு? டெஃபினட்டா சூரியனுடைய லைட் தான் கிரேட்டர். Which light is greater, the moonlight or the sunlight? Definitely sunlight. மூன் லைட் என்பது சூரியனுடைய ஒளி இந்த நிலாவிலே அடிக்கிறதுனாலே உண்டாகிற வெளிச்சம் தான் நிலாவின் வெளிச்சம். The light that we get from the moon is only a reflection of the light of the sun. So the light of sun is greater than the light of the moon. Now even greater light, இந்த சூரியனை விட மேலான ஒரு ஒளி என்னது என்ற கேள்வியை நீங்கள் கேட்டால், அது சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கின ஒளியாகிய தேவன். God, the creator of sun and the moon. Genesis chapter 1, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். ஆதியிலே
தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. என்ன இருந்துச்சு? இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. God said, let there be light, and there was light. 16 முதல் 18 நீங்கள் பார்த்தால், தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். God created light. He created the sun and he created the moon. மூனுடைய வெளிச்சத்தை விட, நிலாவினுடைய வெளிச்சத்தை விட சூரியனுடைய வெளிச்சம் பெரியது. சூரியனுடைய வெளிச்சத்தை விட அந்த வெளிச்சத்தையே உண்டாக்கிற தேவனுடைய ஒளி பெரியது. இந்த தேவன், ஒளியாகிய தேவன், ஒளியை உண்டாக்கின தேவன், God who created the light, when he came as a man to planet Earth, இந்த பூமி என்ற இடத்திற்கு அவதாரம் எடுத்து வந்த இறைவன் இயேசுதான் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். I am the light of the world. Those who follow me will not walk in darkness. பிரியமானவர்களே, இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது Jesus is making a statement. I am the light of the world. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லுகிறார். But he doesn't just make a statement. Along with that statement he is also giving an invitation. அவர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லவில்லை, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி நிறுத்தவில்லை. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். He who follows me will not walk in darkness. He also gives an invitation. ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார். He not only makes a statement, he also gives an invitation. அவர் ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை மட்டும் தன்னை பற்றி சொல்லி நிறுத்தவில்லை. அவர் தன்னை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு காரியத்தை சொல்லி ஒரு அழைப்பை அவரை பின்பற்றுவதற்கு கொடுக்கிறார். நாமும் அவரை பின்பற்றும் பொழுது வெளிச்சமாக இருக்க முடியும். வாசிக்கலாமா? இயேசு மலை பிரசங்கத்தில் பூமியில இருக்கும் பொழுது அவர் செய்ததான ஒரு மகிமையான ஒரு பிரசங்கம், இந்த மலை பிரசங்கம். அதிலே அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிப்போம். Matthew 5 verse 14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அவருடைய சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. You are the light of the world. I am the light of the world என்று இயேசு யோவான் 8:12 சொன்னார். ஆனால் மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்தின் வெளிச்சம் என்று அவர் சொன்னார். பிரியமானவர்களே, கவனிங்க. ஒன்று, இயேசுவை நீங்கள் பின்பற்றும் பொழுது நீங்கள் இருளிலே நடவாமல் நீங்கள் ஒளியிலே வாசம் பண்ணுவீர்கள். இருள் உங்களை விட்டு நீங்கும். இன்னொரு காரியம், நீங்கள் இயேசுவை பின்பற்றும் பொழுது இயேசு உங்களையே ஒளியாக மாற்றி விடுவார். You yourself will become the
light. You will become a blessing. When Jesus comes into your life, when you begin to follow Jesus, darkness is removed from your life. But not only that, you will become a light. நீங்கள் ஒளியாய் இருப்பீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் தேவன் நம்மை மாற்றுகிறார். ஒன்று, அவரை பின்பற்றும் பொழுது இருளிலே நாம் நடக்காமல் இருள் நீங்கின ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுவோம். அதோடு கூட நிறுத்தி விடாமல் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சமாய் இருப்பீர்கள். யூ வில் பி எ பிளெஸிங். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே அவதாரம் எடுத்தார். ஒளியாக தன்னை காண்பித்தார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். அவர்கள் வெளிச்சமாக பிரகாசிக்க அவர் அருள் செய்வார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, 2 காரியம். ஒன்று, இயேசுவை பின்பற்றுகிற காரியம். நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன். The best response that you can give for the birth of Jesus is follow him. You choosing to follow him is the best response that you can give for the birth of Jesus. இயேசுவுடைய பிறப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பான மாறுத்தரம் அவரை பின்பற்றுவது. அப்பொழுது உங்கள் வாழ்விலே இருள் நீங்கும். ஆனால் அதோடு கூட நின்று விடாதபடிக்கு நீங்களே வெளிச்சமாக மாற்றப்படுகிறீர்கள். நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். You should become a blessing for others. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதே ஆசீர்வாத வாய்க்காலாக இருப்பதற்காகத்தான். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, I will bless you and make you a light to the Gentiles. புறஜாதியாருக்கு உங்களை ஒளியாக வைப்பேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு சொன்னார். Israel was supposed to be a blessed nation, blessed in God, and they were called to be a light to the Gentiles, which they terribly failed. அவர்கள் அப்படி இல்லாமல் போனார்கள். அடிக்கடி நீங்கள் பார்க்க முடியும், இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து தேவனுடைய நோக்கம் வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ரிப்பீட்டடாக சொன்னார், you are called to be a light to the Gentiles. ஆபிரகாமை ஒரு தனி மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது, உன் ஆசீர்வதிப்பேன், நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். இப்பொழுது ஒரு தேசத்தை ஆண்டவர் ஏற்படுத்தின பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது அவரை பின்பற்றுகிற மக்களை அவர் பார்த்து சொல்லுகிறார், இருளிலே நீங்கள் நடக்க மாட்டீர்கள். ஆமேன். மாத்திரமல்ல, நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே 2 காரியத்தை நாம் தீர்மானிப்போம். ஒன்று, ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவேன். Lord, I will follow you wholly. முழு மனதோடு நான் உம்மை பின்பற்றுவேன். நான் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பேன். என்னை நீ அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக, என்னை நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். Lord, thank you for wanting to bless me. Lord, even as I follow you, you will remove darkness from my life. என்னுடைய வாழ்க்கையில இருளை நீர் நீக்குவீர். பட் அதோடு கூட என்னை விட்டுவிடாதபடிக்கு என்னை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக வைக்க விரும்புகிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது நாம் இந்த செய்தியில அவருடைய ஒளியாக நாம் இருப்பதை குறித்து சற்று தியானிப்போம். ஒளி என்பது பல டிகிரிஸ்ல வெளிப்படும். லைட்
has different degrees. Candlelight உடைய brightness வேற, டார்ச் லைட் உடைய brightness வேற, ஹாலஜன் லேம்ப் உடைய brightness வேற, பல்பு இருந்தாலும் அதுல வாட்ஸ், வேரிட் வாட்ஸ் லெவல் இருக்கிறது. பெரிய பெரிய ஸ்டேடியம் லைட் எல்லாம் பார்த்தா பயங்கரமா ஸ்டேடியத்தையே லைட் அப் பண்ணக்கூடிய வெளிச்சம், கார் ஹெட்லைட்ல உள்ளதான வெளிச்சம், அந்த லேசர் பீம் லைட் இருக்குதே அதை வைத்து டைமண்டை கூட கட் பண்ண முடியும். ஃபோக்கஸ்ட் லைட், எல்லா லைட் ரேஸையும் அப்படியே ஒன்றிணைத்து ஷார்ப்பா பாயிண்டடா அனுப்பும் பொழுது அது டைமண்டை கூட பியர்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உடையது. லேசர் சர்ஜரி பண்ணுகிறார்கள் உள்ளுக்கு இருக்கிறதான சில காரியத்தை சுட்டெரிப்பதற்கு. பல டிகிரிஸ்ல லைட்ஸ் வெளிப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை பின்பற்றும் பொழுது நீங்கள் இருள் நீங்கி நீங்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அது எந்த அளவுக்கு மேக்சிமம் பிரகாசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ உங்களை கொண்டு அந்த பிரகாசத்திற்கு நீங்கள் மகிமையின் மேல் மகிமை, பிரகாசத்தின் மேல் பிரகாசம் என்று நீங்கள் எழும்பி 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 வர வேண்டும். ஆமென். ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த ஒளி உங்களில் பெருகுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உலகத்தின் ஒளியாய் வந்த இயேசு, அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறவர்கள் இருளிலே நீங்கி ஜீவ ஒளி அடைந்திருக்கிறதோடு அவர்களும் வெளிச்சமாக இருப்பார்கள் என்று சொன்னாரே, அதை ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். நீங்கள் உலகத்திற்கு ஒளி. உங்களுடைய பிரகாசம் மகிமையாய் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது உங்களது ஜெப வாழ்க்கை, your prayer life. நீங்கள் ஆண்டவரோடு கூட செலவழிக்கிற நேரம் இருக்கிறதே, அந்த நேரத்தை நீங்கள் எவ்வளவு அதிகரிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் பிரகாசிப்பீர்கள். The more you spend time with the Lord and in His presence, in prayer, you will begin to shine. You will begin to show forth light. You will begin to reveal the glory of God's light through your life. உங்க வாழ்க்கை மூலம் நீங்கள் ஒளியை வெளிப்படுத்துவீர்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Luke chapter 9 verse 29. இயேசு பூமியில இருக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. இது இயேசு சரி, இவர் தேவகுமாரன் சரி, பிரகாசித்தது. ஒரு மனுஷனை எக்ஸாம்பிளா எடுக்கலாமா? யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 34 and verse 29. யாத்திராகமம் 34:29. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது தன்னோட கூட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். மோசே தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவன் இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்துல அதிகம் இருக்க 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 உங்கள் முகங்கள் பிரகாசமாயிருக்கும்.
you will shine. அதாவது இது ஃபேர் காம்ப்ளெக்ஷன் இருக்கிற ஒரு நபரை குறித்து சொல்லப்படவில்லை. நீங்கள் பை நேச்சர் உங்களுடைய காம்ப்ளெக்ஷன், உங்களுடைய உடம்பு நிறம் கருப்பாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்திலே இருந்து வெளியில வரும் பொழுது ஒரு பிரகாசம் இருக்கும். இது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஒளியாய் இருக்கிற தேவ சமூகத்துல நாம் காத்திருந்து வெளியில வரும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசமாய் இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நான் அதிகமாக இருப்பேன். நான் உம்மை பின்பற்றும் பொழுது, ஒளியாய் இருக்கிற உம்மை பின்பற்றும் பொழுது நான் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பேன். அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் நீர் என்னையே வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறீர். அதற்கு நான் அதிகமாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். I have to linger in your presence more and more. அதிகமாய் உம்முடைய சமூகத்திலே நான் இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் தீர்மானிக்கிறேன். கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல அதிகமாக இருக்க, உம்முடைய பிரகாசத்தை நான் உள்வாங்கி, ஆண்டவரே, வெளியிலே பிறருக்கு பிரகாசமாய் இருக்கத்தக்கதாக, ஆண்டவரே, ஒளியாய் இருக்கத்தக்கதாக, பிரைட் லைட்டாக நான் இருக்கத்தக்கதாக, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். அதற்கு நான் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வெளிச்சத்தில் நீங்கள் பிரகாச ஒளிச்சமாக இருப்பதற்கு, பிரகாச ஒளியாக இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஜெபம். ஜெபம். ஆமென். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே, the word of God இருக்கிறதே, இந்த வார்த்தையே வெளிச்சம். The word of God is light. சங்கீதம் 119:105. Psalm 119 and verse 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Your word is a lamp unto my feet and a light unto my path. வெளிச்சம் வேத வசனத்தின் மூலம். பிரியமானவர்களே, எந்த அளவிற்கு நீங்கள் வேத வசனத்தை தியானிக்கிறீர்களோ, எந்த அளவிற்கு வேத வசனத்தின் வெளிப்பாடுகளை பெற்று வாழுகிறீர்களோ, அந்த அளவிற்கு நீங்கள் பிரகாசமாய் இருப்பீர்கள். The word is light. ஆமென். இந்த வார்த்தையே வெளிச்சமாக இருக்கிறது. இன்னொரு காரியம் சொல்றேன், கவனிங்க. 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன், God of this age has blinded the eyes of the people, அதாவது ரட்சிக்கப்படாதவர்களுடைய கண்களை, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானாம். எதிலிருந்து குருடாக்கி வைத்திருக்கிறான்? சுவிசேஷத்தின் ஒளி, the light of the gospel ஷைன் ஆக கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷம், இந்த வேர்ட் ஆஃப் காட்,
ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷ ஒளி, ரட்சிக்கப்பட்ட நமக்கு பாதைக்கு வெளிச்சம். ஆமென். கைடன்ஸ் எல்லாம் வெட்ட வெளிச்சத்துல ஆண்டவர் கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. கிளியரா நமக்கு தெரியும் ஃபியூச்சர். கர்த்தர் அழகா நம்மை வழி நடத்தி விடுவார். ஆமென். வசனத்தை நல்லா தியானிக்க 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 வசன வெளிச்சத்திலே நாம் வர 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 நாம் கரெக்டா ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளேயே நாம் இருப்போம். அல்லேலூயா. ஜெபம் என்ற வெளிச்சம், ஜெபம் என்ற காரியத்தினாலே உண்டாகிற வெளிச்சம், வேத வசனத்தை தியானிக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கிற வெளிச்சம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில இந்த வசனத்தை தியானிக்கிற ஒழுங்குக்குள்ள வருவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இது வருஷ இறுதி, கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்களுக்குள் அடுத்த வருஷத்திற்குள்ளே பிரவேசிப்போம். புது வருஷத்திலே தீர்மானம் எடுப்பது வழக்கம். அது தப்பு காரியம் கிடையாது. எது தப்புனா, தீர்மானம் எடுத்துட்டு அதை ஒரு சில வாரத்துல உடைக்கிறார்களே, அதுதான் தவறு. புது வருஷ ஆரம்பம் தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு அதை பிரேக் பண்ணக்கூடாது. டேக்கிங் அ டிசிஷன், மேக்கிங் அ நியூ இயர் ரெசல்யூஷன் இஸ் அ குட் திங். Purposing to do something is a good thing. Daniel purposed in his heart not to be defiled by the king's meat. தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று இருதயத்திலே அவன் நிர்ணயம் பண்ணி கொண்டான். தானியேல் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் ஒரு ஃபேவரை பெற்றுக்கொண்டான். அதே போல ஒரு பிரதிஷ்டை வாழ்க்கை வாழும் பொழுது ஃபேவர் கிடைக்கும். நீங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் ஜெப வாழ்க்கையிலே இன்னும் சரியாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் வேதவசன வெளிச்சத்திற்குள்ளே இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். வேதவசனத்திற்காக ஸ்தோத்திரம், வேதவசனத்திற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு காரியம், விசுவாசிகளுடைய ஐக்கியம். ஆமென். fellowship of believers. ஒளியின் பிள்ளைகளைப் போல நாம் வாழ வேண்டும். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ஒரு ஒளி, விசுவாசிகளுடைய ஐக்கியம் என்பது ஒரு ஒளி. Believers fellowship is a light. உங்களுடைய வெளிச்சம் அதிகரிக்க நீங்கள் ஜெப வாழ்க்கையிலே அதிகரிக்க வேண்டும். இரண்டாவது, வசன வெளிச்சத்திலே நீங்கள் இருக்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். மூன்றாவது, விசுவாசிகளின் ஐக்கியம், கடவுளுடைய பிள்ளைகளுடைய சகவாசம், ஐக்கியம். யோவான் 1 அதிகாரம் 7 1 John chapter 1 verse 7. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுக்கு முந்தின வசனம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். 5 வசனம், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவர்கள் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார். 1 யோவான் 1:5. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ஒரு ஒளி. ஆமென். பிரைஸ் காட். பிலீவர்ஸ் ஃபெல்லோஷிப், விசுவாசிகளுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு.
நீங்கள் இருளிலே பிடிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் ஒளியிலே இருப்பதற்கு சகோதர சிநேகம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வேதவசன வெளிப்பாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் ஜெப வாழ்க்கை உங்களுக்கு உதவியாக இருக்கும். இருள் என்பது பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் பாவத்திலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் நீதியின் வெளிச்சம், ஆமென், நீதியின் சூரியன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீதி என்னும் வெளிச்சத்திலே நீங்கள் நடப்பதற்கு வசனம் வசனம் ஆமென். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவிசுவாசிகளாகி அவர்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். சுவிசேஷம் என்ற ஒளி காணக்கூடாதபடிக்கு, ஆமென், அவர்களுக்கு வசனம் ரட்சிப்பை கொண்டு வரும். நான் கிறிஸ்டியன்ஸுக்கு சுவிசேஷ ஒளி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வசனம் சரியான பாதையை காட்டி கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ஒரு பாதுகாப்பு, வேத வசனம் ஒரு பாதுகாப்பு. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. உம்முடைய வசனத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்வதனால் தானே பாவம் செய்யாமல் இருப்பான். சங்கீதம் 119 வாசிக்கிறோம். வேத வசனமே வெளிச்சம், வேத வசனமே நம்மை சுத்திகரிக்கிற காரியம். நீங்கள் பார்த்தால் யோவான் 15ஆம் அதிகாரத்தில், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். The word cleanses us. ஆமென், சுத்திகரிக்கிறது. ஜெபம், வேத வசனம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகள், ஒளியாயிருக்கிற பிள்ளைகளுடைய ஐக்கியம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களின் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கணும், சக விசுவாசிகளோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். ஆமென், பிரைஸ் காட். நமது ஒளியை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு. நாலாவதாக, நம்பர் 4, நம்முடைய நற்கிரியைகள். Our good works are light for the people to see. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், Matthew chapter 5 verse 16, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னாரே, அதற்கு பிறகு வருகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த இடத்துல வெளிச்சம் என்னது? உங்களது நற்கிரியைகள், your good works. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்கிற நற்கிரியைகள் இருக்கிறதே, அது ஒவ்வொன்றும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி யாரு? உங்கள் நற்கிரியைகளை பார்க்கிறவர்கள். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். உங்களது நற்கிரியை, your good works. I don't know about this year. இந்த வருஷம் எப்படி போச்சோ தெரியல உங்களுக்கு. Have you ever considered the poor, helping the poor? ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் எப்பொழுதாவது எண்ணம் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வருஷம் நீங்கள் எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறீர்கள்? For how many people have you done good works? ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யலாம். ஆமென். சுற்றி தேவை உள்ள மக்கள் இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கணக்கு வைத்து ஆசீர்வதிப்பாராம் ஆண்டவர். ஆமென்.
கொர்நேலியனுடைய தான தர்மம் தேவ சந்நிதியிலே வந்து எட்டியது. தொர்க்காள் அவள் நற்கிரியை செய்கிறவளாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. நற்கிரியை, குட் ஒர்க்ஸ். நற்கிரியை தேவனுக்கு பிரியமானது. அப்போஸ்தலர் 9:36 தொர்க்காள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். இருவரும் நற்கிரியைகளை செய்கிறவர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஹீப்ரூஸ் சாப்டர் 13 and verse 14 வாசித்து காட்டுகிறேன். verse 16 actually. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நற்கிரியைகளில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த நற்கிரியை நீங்கள் செய்ய 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 நீங்கள் வெளிச்சத்தை உலகத்திற்கு காட்டுகிறீர்கள். ஆமேன். அந்த வெளிச்சம், நற்கிரியை என்ற வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். வேத வசனம் என்ற வெளிச்சம் உங்கள் மூலமாக மக்களுக்கு போகட்டும். சுவிசேஷம் என்ற விதத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வேத வசன வெளிச்சத்தை நீங்கள் கொண்டு போங்கள். நீங்கள் வேத வசனத்தை உங்களுக்குள்ளே உட்கொள்ளுங்கள். நீங்கள் வேத வசனத்தின்படி வாழுங்கள். ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் வாழுங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கை சீராக இருக்கட்டும். பிரேயர், வேர்ட், ஃபெலோஷிப், குட் ஒர்க்ஸ். அல்லேலூயா. இதெல்லாம் நற்கிரியைகள். நீங்கள் ஒளி தரும் தீபங்களாக, சுடர் வீசும் ஜனங்களாக, மலையின் மீது வைக்கப்பட்ட பட்டணமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பட் த சோர்ஸ் ஆஃப் ஆல் லைட் இஸ் காட், த கிரியேட்டர் ஆஃப் லைட். ஆமென். அவரிடத்தில் எவ்விதமான இருளும் இல்லை. எந்த விதமான ஷேட் ஆஃப் டார்க்னஸ் இல்லை. நீங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தால், நன்மையான எந்த வரமும் எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா, ஜோதிகளின் பிதா, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. There is no shadow of darkness. God of light, ஜோதிகளின் பிதா, Father of light. அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. There is no shadow of darkness in him. கர்த்தர் உங்களை வருகிற ஆண்டிலே இன்னும் அதிக அதிகமாய் பிரகாசிக்க, இன்னும் அதிக அதிகமாய் உங்கள் ஒளி பிரகாசமாய் இருக்க உதவி செய்வாராக. நீங்கள் முதலாவது இயேசுவை பின்பற்றுங்கள். You follow Jesus. You will not walk in darkness. நீங்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பீர்கள் இயேசுவை பின்பற்றும் பொழுது. அதற்கு பிறகு நீங்களே வெளிச்சமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரொம்ப சின்சியரா நீங்கள் டிசிப்ளின்டா ஜெப வாழ்க்கை, வேத வசன தியானம், வேத வசனத்தை பிறருக்கு சொல்லுகிற காரியம், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷமாக இதை சொல்லுகிற காரியம். மூன்றாவது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், விசுவாசிகளுடைய ஐக்கியம். அதில் நன்றாக வேரூன்றி நீங்கள் இருப்பீர்களாக. May you be rooted and grounded in the fellowship of God's people. ஆமென். கர்த்தர் உங்களை அப்படி மாற்றுவாராக.
தான தர்மம் இயேசுவின் நாமத்தினால டூ குட் ஒர்க்ஸ். இந்த துர்காலை குறித்தும் கொர்நேலியுவை குறித்தும் பார்த்து பிறகு முடிவாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில் தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் மரித்து போகிறாள், வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமாய் இருந்தபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறோம் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பேதுரு போகிறார், அங்கே அவள் சுகம் பெறுகிறாள். விதவைகள் எல்லாரும் கூடி அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து பிறகு ஜெபம் பண்ணி சுகத்தை கொண்டு வருகிறார். துர்காள் தான தர்மம் செய்தவள். 10ஆம் அதிகாரம் கொர்நேலியு வீட்டார் தான தர்மம் செய்கிறவன். 2ஆம் வசனம், இந்த கொர்நேலியு என்பவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தான தர்மம் செய்கிற கொர்நேலியு தேவன் சந்தித்தார். தான தர்மம் செய்கிற தொற்காலை பேதுரு சுகமாக்கினார். உங்கள் நற்கிரியைகள் மக்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. Let your light shine through good works. ஆமென். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடக்க மாட்டார்கள். மாத்திரமல்ல, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் வெளிச்சங்களாகவும் இருப்பார்கள். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் வெளிச்சத்தினிடத்துல ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். You will shine so bright that even kings will come looking for you. Nations will come looking for you. அப்படிப்பட்ட பிரகாசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. I believe God is taking us into a season. கர்த்தர் நம்ம இன்னொரு சீசனுக்குள்ள கொண்டு போகிறார். எப்படிப்பட்ட ஒரு சீசன்? ராஜாக்கள் உங்களிடத்திலே வருவார்கள், ஜாதிகள் உங்களிடத்திலே வருவார்கள். ஆமென். அப்படிப்பட்ட ஒளியாக நீங்கள் இருக்கணும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். உங்களை விட்டுக் கொடுங்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், பட் நீங்களும் உங்களை விட்டுக் கொடுங்கள். ஜெபத்திற்கு விட்டுக் கொடுங்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்திற்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். சபை கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம். விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை விட்டுவிட வேண்டாம். தான தர்மம் செய்கிறதை நிறுத்த வேண்டாம். வசனமாகிய வெளிச்சத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். வசனமாகிய வெளிச்சத்திலே நீங்கள் நடக்க வேண்டும். ஆமென். இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும். Two contrasting forces. The two opposing forces do not exist together.
இந்த ரெண்டு அப்போசிங் ஃபோர்ஸஸ் ஒன்றோடு ஒன்று எப்பொழுதும் இணைந்து இருப்பது கிடையாது. லைட் அண்ட் டார்க்னஸ் cannot stand together. When one is there, the other is absent. Only when the other is absent, the light is absent, darkness is present. When light comes, darkness disappears. Amen. ஒளிதான் superior power. Today the world is filled with darkness. இன்றைக்கு உலகம் இருள் கவ்வி கிடக்கிறது. பல நிலையில இருள் கவ்வி இருக்கிறது. உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஒருவேளை இருள் கவ்வி இருக்கலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல, உங்களுடைய லைஃப் கம்ப்ளீட்டா டார்க்னஸ் ஓவர்டேக் பண்ணி இருக்கலாம். கர்த்தர் தாமே இந்த நன்னாளிலே, இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே ஒளியை குறித்து தேவன் பேசிக் கொண்டு இருக்கிறார். உங்கள் இருள் நீங்கட்டும். ஆழத்திலே இருந்த இருள் ஆண்டவர் நீக்கினார். இருளை நீக்கி வெளிச்சம் கொண்டு வந்தார். வெறுமையை நீக்கி நிறைவை கொண்டு வந்தார். ஒழுங்கினத்தை நீக்கி ஒழுங்கை கொண்டு வந்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். Where there was chaos, he brought order. Where there was darkness, he brought light. Where there was void, he filled it. உங்கள் வாழ்க்கையில வெறுமை இருந்தால் கர்த்தர் அதை நிரப்புவாராக. இருள் இருந்தால் அதிலே கர்த்தர் ஒளியை வீசுவாராக. ஒழுங்கினம் இருந்தால் கர்த்தர் அதிலே ஒழுங்கை கொண்டு வருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பிறப்பினாலே உண்டாகிற நன்மை உங்களை மூடிக்கொள்ளட்டும். அதிலே ஒன்று, இருள் நீங்கணும். எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் கர்த்தர் அதை நீக்குவாராக. ஒளி வந்து இன்வேட் பண்ணுவதாக. ஒளி வரும்பொழுது இருள் நீங்கும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Lord, bless each and everyone. Let the light of Jesus, let the light of God permeate through every brother and sister. ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரே கவ்விக்கொள்ளுவதாக, ஊடுருவி செல்லுவதாக. கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்களும் வெளிச்சமாக இருக்க, எங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இயேசு பாலனாய் பிறந்தார் என்ற ஒரு பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா will sing that song. இப்பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கைகளை செலுத்தலாம். இந்த பாடல் பாடும் பொழுது இயேசு பாலனாய் பிறந்தார். இயேசு பாலனாய் பிறந்தார் என்று சொல்லி, அவர் நமக்காகவே பிறந்தார் என்று சொல்லி அந்த நாமத்தை உயர்த்துவோம். இயேசு பாலனாய் பிறந்தார். இயேசு பாலனாய் பிறந்தார். இயேசு பாலனாய் பிறந்தார். இயேசு பாலனாய் பிறந்தார். இயேசு தேவனே பெத்லகேமிலே எழில் கோலமாய் முன்னனை புல்லனை மீதிலே பிறந்தார். உன்னதத்தில் தேவ மகிமை
பாவங்களின் நாசர், பாவிகளின் நேசர், பாதம் பணிந்திடுவோம் வாருங்க. அழகான வரிகள். கைகள் கட்டின தேவாலயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்பல. கர்த்தர் தங்கும் இடம், நம்ம இதயம் அதில் இயேசு பிறந்திட அவர் நம்ம இருதயத்திலே பிறந்திட பிறந்திருக்கிறார். சேர்ந்து பாடும். Praise the Lord. மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் எனது அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் முடிச்சிடலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த நாளிலே எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிறப்பினாலே உண்டாகிற நன்மையினாலே எங்களை நிரப்பி அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, தேவாவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you. Once again, Merry Christmas. இயேசுவின் பிறப்பினாலே உண்டாகிற நன்மை உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென்.